தனுசு தொழில் உத்தியோக ரீதியான மாற்றங்கள் இருக்கும். இடப்பெயர்ச்சி நடக்கும். வீடு வாகன யோகம் வந்து கிடைக்கும். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீரும். பாக பிரிவினைகள் வந்து சுமூகமாக வந்து முடியுங்க. நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. எதிர்பார்ப்பு என்ன? தனுசு நட்சத்திரம் சொல்லணுமா? சொல்லுங்க. மாப்பிள்ளை பார்த்து தரோம் நாங்க. அதான் சொல்லிட்டார்ல உருட்டு. கிடைச்சா சந்தோஷம் சார். ஓகே, ஸோ தனுசு பூராடம். எனக்கு வந்து கரியர் வைஸ் தான். உங்களுக்கு கரியர் வைஸ் எதிர்பார்ப்பு இருக்கு. பெரிய லெவலில் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் வெற்றியடையும். கேங்ஸ்டர். பொருளாதாரத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். தனுசு ராசிக்கு சொல்லுங்க. தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகுது? தகரமும் தங்கமாகும் காலகட்டம். பொதுவா 5 பெற்றால் அரசனும் ஆண்டியாவான்பாங்க. ஆனா இவங்க 5 பெற்று ஆண்டியா இருக்கிற அரசனாக போறான். முதல்ல சொத்து சுகங்கள், அதுல 2ஆம் வீடாக கட்டண வீடா வாங்க வாய்ப்பு உண்டு. உங்க வாய் உங்க உருட்டு, நீங்க உருட்டுறீங்க. திருமணம் எல்லாம் 7ல குரு இன்னும் இருக்கார், ஜூன் வரைக்கும் இருக்கார். திருமணம் சம்பந்தப்பட்டது 2வது வாய்ப்பு. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. 3வது குழந்தை செல்வங்கள். இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் சம்பந்தப்பட்டது எடுத்து வர வாய்ப்புகள் இருக்கு. 3 நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. இதுல வேலை மாற்றங்கள் குறிப்பாக, அப்புறம் வெளிநாடு சம்பந்தப்பட்டது. அடுத்த ஜூனுக்கு மேல பொதுவா 8ஆம் இடத்துல வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட். அதான் சொல்லிட்டார்ல உருட்டு. செலவாகாம இருக்கிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. உழைக்காத வருமானங்கள், இந்த டிவிடெண்ட், ஷேர் மார்க்கெட், இந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த ராசிக்கு அருமையா இருக்கும். இந்த ஜூன் மாசம் வரையும் வந்து திருமணம் முடிக்கணும்னு நினைக்கிறோம்னா கட்டாயமா திருமணம் முடிச்சிடும் சார். கொஞ்சம் தள்ளி போட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆகும் சார். சாம்பார் ஆப்பு எனக்கு. அப்ப கணவன் மனைவி பிரிந்திருந்தால் அது சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு. தனியா எனக்கு போர் அடிக்க போகுது, நீ கூட வாயேன். பிரச்சனைகள் இருந்து கொஞ்சம் தீர்வு காணும் காலகட்டங்கள். என்ன இந்த ராசிக்கு ஒண்ணுன்னா, நான் என்ற ஒரு எண்ணத்தை எப்போ எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வருது, நீ போயிட்டு வா. நாம் என்ன நினைக்கிறதோ இந்த ராசி வாழ்ந்துரும். ஏன்னா அந்த ராசிக்கு பாத்தீங்கன்னா 7ஆம் இடம் பாதகமாக இருக்குது. அப்ப நாம் சொல்லும் போது ராசி ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும். இதை கண்டிப்பா பார்க்கணும். ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. கேர்ஃபுல்லா வண்டி ஓட்டணும். ஐயோ, பேசிட்டு உதறக்கூடாதுமா. ஒரு இடத்துல உட்காருங்க, அப்பதான் பேச முடியும். வீட்டில் நகை பணம் திருட்டு போகலாம், அல்லது நீங்களே இங்க பயணத்தின் போது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியா? பூர்வீக சொத்து விற்பனையாகாத பூர்வீக சொத்து விற்பனையாகும், அல்லது ஆசைப்பட்டு வாங்கின சொத்து கூட வித்துட்டு வேற இடம் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வெளிநாட்டு வேலையாட்ட பணம் கொடுத்தாங்கன்னா பணம் திரும்ப வராது. இவங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த சரியன்களை துரத்தி விட்டுட்டு நானும் என் புருஷனும் சந்தோஷமா இருக்கோம்பா. தொழில் பண்றவங்களுக்கு ஒரு தொழில் முடக்கம் ஏற்படும். ஒரு டெம்பரவரியா இவங்களுடைய growth ஸ்டாப் ஆகும். கேஷ் ஃப்ளோ ரொம்ப கம்மியா இருக்கு. அது இல்லாம இந்த தனுசு ராசியில இருக்கிறவங்க உல்லாசமாக நம்ம வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த வாட்டி இருக்கு. கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்றவங்க கண்டிப்பா, அதுவும் இந்த தனுசு ராசியில இருக்கிறவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீ வேணா பாரு, இவன் பேசுற பேச்சுல அவங்க துப்பாக்கி தொலையலன்ட்டு போயிருவாங்க. இஸ் இட் ராம்ஜியா? அது இல்லாம ப்ரொமோஷன், ஜாப்ல ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்றவங்களுக்கும் இந்த வருஷம் கிடைக்கும். வாழ்க்கையில எதெல்லாம் சுபகாரியம் நினைக்கிறாங்களோ அது எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும். 2-2-4 நாளுக்கு நடப்பு நம்பிக்கை உறுதி. கல்வி, வேலை வாய்ப்பு, திருமணம், குழந்தை பாக்கியம், புதிய தொழில், வீடு மண்மனை யோகம். அதாவது அரியர்ஸ் வச்சிருந்து முடிக்காதவங்களாம் இந்த வருஷம் கண்டிப்பா முடிச்சிருவாங்க. ஹவுஸுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் 2020ல போய் கேட்டோம். ரெம்பாட்டி வாங்கிருக்கப்பா. அத வச்சு உருட்டு கட்ட விளையாட்டுல விளையாண்டுக்கங்க. 2023ல கிடைச்சிருன்னு சொன்னாங்க. அப்பயே 3 இயர்ஸ் தான் சொன்னேன். இப்ப 26 ஆயிடுச்சு. அது தள்ளி போய்கிட்டே இருக்கு. இப்ப டிலே ஆயிட்டே இருக்கு. இப்பதான் சொன்ன பாத்தீங்களா, செகண்ட் ஆல்ரெடி கட்டின வீடு பாருங்க அப்படின்னா தனுசுக்கு சொல்லப்பட்டது. 3 விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு. என்னடா கரெக்ட்டா சொல்றேன். ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் ஏன் தனுசு ராசிக்கு வீடு கட்டக்கூடாதுங்க. டேய், எங்க அப்பா பாலெல்லாம் நல்லாத்தான் போடுவேன். வெயிட் அண்ட் சி. கட்டுனாக்கா அம்மாவுக்கு உடம்பு முடியாம போகும், இல்லாட்டி உங்களுக்கு உடம்பு முடியாம போகும். 2-1-3 என்னப்பா முடியாதுன்றியா?
உங்க வீட்டுக்காருக்கு என்ன ராசிமா? விருச்சிகம். கட்டலாம், அதுதான் முதல்ல சொல்லிட்டோம். சரி, அப்புறம் ஏதோ என்ன? ஒண்ணு நம்ம விருச்சதுக்கு தான் போய் முதல்ல டாப்ல இருக்குன்றாரு. எப்படி அடுத்த பால் பிச்சை வெட்டி வெளியில போயிருச்சா? ஆமா. தனுசுக்கு வந்து ஆக்சுவலா பேரண்ட்ஸோட ஹெல்த் கொஞ்சம் பார்த்துக்கணும். முடியாதுன்னு என்ன அர்த்தம்? முடிவா என்ன சொல்றான்னு கேட்டு சொல்லப்பா. அதே போல் வந்து இவங்களுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கரெக்டாக டேப்லெட்ஸை மிஸ் பண்ணுவாங்க. ஐயோ பூச்சாண்டி. மற்றபடி முன்னேற்றத்துக்கு வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய காலகட்டம். சார் கல்யாணம் இது ஒரு பயத்துல தான் நான் கேக்குறேன். அடுத்து என்ன சொல்லலாம்னு யோசிக்கிறேன். ஒருத்தர் சொன்னாரு அடுத்த வருஷம் ஆகஸ்ட் மாசம் தாண்டா என் கழுத்துல தாலி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது வந்து பயமா தான் இருக்கு. ஏன்னா எனக்கு வந்து பர்சனலா லவ் மேரேஜ் பண்ணணும்னு ஆசை. ஆனா அது பண்ற அளவுக்கு எனக்கு டேலண்ட் இல்லை சார். நீங்க பூராடம் தானே? ஆமா. பூராடம் புலம்புறது கேட்டு அந்த பையன் ஓடி போயிருவேன். சத்தியமா சொல்றேன். இது என்ன ரூட்ரா? 80% வந்து அவங்க உண்மையிலே உங்க அழகை பார்த்து வர்றாங்க. நீங்க பேசுற பார்த்து ஓடி போயிடுறாங்க. தொழில் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் வந்து தீரக்கூடியது. என் பையன் வேற போன் பண்ணிட்டா. கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் காப்பாற்றலாம், வெளியிடத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். இவங்க தமிழாக இருந்தால் வேற மொழி பேசுகிறவங்க மூலிமா ஆதாயம் கிடைக்கும். அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. அவனுக்கு என்னடா தெரியும் கூட அருமை கேட்டீங்கன்னா அம்மா வந்து உங்களுக்கு வரன் பார்க்க சொல்லுங்க. அப்பா வந்து வரன் பார்க்க கூடாது. பூராட நட்சத்திரத்துக்கு தந்தை வரன் பார்க்கும்போது உடல்நிலை முடியாம போயிடும். அதனால அம்மா பார்த்தாங்கன்னா நல்ல கல்யாணம் நடக்கும். இன்னும் உங்களுக்கு 5 மாசம் காலகட்டம் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நடந்துருமா? உறுதியாக ராசிக்கு 7ல் குரு வரும் பொழுது இந்த சிலுக்குக்கு இந்த ஜாக்கி தான் பாதுகாப்பு. எதிர்பாராத இடத்துல பொன்பொருள் சேர்க்கையோட வரும் சொல்லியிருக்காங்க. கல்யாணம் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க. டுடே ப்ரோகிராம் கேன்சல். போங்கடா போய் புள்ள குட்டிகளை படிக்க வைங்கடா போங்கடா. இல்ல சார், கல்யாணம் இப்போ வேணாம். லவ் மேரேஜ் பொறுமையா நடக்கட்டும். ஃபர்ஸ்ட் கரியர் தான். ஏன்னா நான் இப்போ மீடியா ஃபீல்ட்ல ஆங்கரா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சோ எனக்கு அதுதான் முதல்ல நடக்கணும் இருக்கு. சோ எவ்வளவு வருஷம் கேப் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஒரு 3 years சார். கேரேஜ் ஆளுக்கு பிடிச்ச Dress கிரீஸ். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆகஸ்டுக்கு அப்புறம் அம்மா பார்த்தா மாப்பிள்ளை நடக்கும். நீங்க பாத்தீங்கன்னா நடக்காது. டிப்ஸ் பாத்துக்கிட்டே இருந்தா நடக்கும். சேம் மாமா. ஏண்டி எதுவுமே மாறல? பேசினா நடக்காது. நிறைய ஸ்போர்ட்டை வந்து ரினியூவல் பண்ணி வச்சுக்கக்கூடிய ராசியில் தனுசு வரும். குடும்பத்தாருடன் நிறைய டிராவல் வந்து ரொம்ப நாளாக பண்ணலன்னு வருத்தம் இருக்கிறதெல்லாம் போட்ட பிளான போட்டபடி முடிக்க வாக்கில்ல. இந்த 2026 நிறைய டிராவல்ஸ் அதிகமாக செய்யக்கூடிய ராசி தனுசு. இது எல்லாம் பொது பலன் தான். தனுசு ராசிக்காரர்களுக்கு சற்று சாதகமற்ற ஆண்டாக அமைவதற்கான சூழல் இருக்கிறது என்பதும், அதே சமயம் சாதகமான வாய்ப்புகளும் கூடுதலாக இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. 50-50% என்று சொல்லக்கூடிய வகையில் மாற்றங்கள் உண்டு. ராசியின் அதிபதியான குரு பகவான் இந்த வருடத்தின் முற்பகுதியில் மிக வலுவாக 7ல் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வருகிறார். பிற்பகுதியில் உச்சபலம் பெறுகிறாருங்க. அஷ்டமத்திற்குள் சென்றாலும் ராசியின் உச்சபலம் பெறுவது நிச்சயமாக நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இது ஒரு விதிவிலக்கான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே அஷ்டம குரு என்று எண்ணி கவலை கொள்ள வேண்டாம். இறுதியில் 9ஆம் இடத்தையும் வலுப்படுத்த போகிறார். ஜென்ம ராசியை வலுவாக பார்க்கிறார். எனவே ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பால் நிச்சயமாக சிரமங்கள் கட்டுக்குள் இருப்பதோடு நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ஆனால் சனியின் அமைப்பு அர்த்தாஷ்டக சனியாக இருக்கிறது. முழுமையாக 4ஆம் இட சனியாக இருப்பது நன்மை தர இயலாத ஒரு அமைப்பு என்பதுதான் யதார்த்தமான உண்மை. குரு பகவானின் அமைப்பு சாதகமாகவும் சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் கூட முழுமையாகவே சனி பகவானின் அமைப்பு சாதகமற்ற சூழலை மட்டும்தான் உருவாக்குகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் தனுசு ராசிக்காரர்கள் நிச்சயமாக செயல்பட்டாக வேண்டும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. சனியின் அமைப்பு 4ல் இருப்பதால் தவறான தொடர்புகள் ஏற்படலாம். எனவே தவறான தொடர்புகள் அதிகரிக்க
இருக்கக்கூடிய இந்த சூழலில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பல சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளாமல் தெளிந்த முறையில் வளர்ச்சி காணக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. மற்ற கிரகங்களான செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன், சந்திரன் என இந்த கிரகநிலைகள் அனைத்து இடங்களிலும் மாறி மாறி வலம் வருவதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. கவனத்துடன் இருப்பது நல்லது. ஆனால் அதே வேளையில் இந்த கிரகநிலைகள் மாறி மாறி வலம் வந்தாலும் கூட நன்மையை நிறைவாக கொடுக்கும். சனி ராகுவின் அமைப்பு சிறப்பான மாற்றத்தை பெற்று தருகிறது. சனி சாதகமற்ற நிலையில் இருக்கும் போது ராகு 3லும் கேது 9லும் இருப்பது நன்மை நிறைவாக உண்டு. வருடத்தின் இறுதியில் சாதகமற்ற அமைப்பில் நுழைகின்றன. இந்த வருடத்தில் பெரும்பாலும் சனி முழுமையாக சாதகமற்ற சூழலில் இருக்கக்கூடிய வேளையில் ராகு, கேது, குரு மற்றும் செவ்வாய் என பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக இருப்பதால் நிறைந்த மாறுதலையும் நன்மையையும் நிச்சயமாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே கவலை வேண்டாம். மேலும் இந்த தருணத்தை தனுசு ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே வாரத்தில் வியாழக்கிழமை, குறைந்தது மாதத்தில் ஒரு வியாழக்கிழமையாவது விரதம் இருந்து நிச்சயமாக அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது சாய்பாபா அல்லது ராகவேந்திரா சன்னதி சென்று அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வ சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தவறாமல் வியாழக்கிழமை மதியம் 2 மணிக்குள் யாரேனும் ஒருவருக்காவது அவருடைய பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள். அமோகமான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த வருடத்தில் சற்று தாராளமாகவே கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய